அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். காலபுருஷனின் 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து பலன் தரப்போகின்றார்கள். ராகுவின் இந்த கோச்சாரம் மனிதர்களின் தொழில் அளப்பரிய குறுக்கு வழி லாபத்தை தரும். எதிரில் அமர்ந்த கேது அந்த லாபத்தை ஆன்மீக வழிக்கு திருப்பிவிட செய்வார். ராகு மக்களை கண்ட அசைவ உணவு சாப்பிட குதியாட்டம் போட வைக்கும். கேது உணவை ஆரோக்கியமாக சாப்பிட வைப்பார். ராகு அரசியல்வாதிகளை அதிகமாக உருவாக்குவார். கேது அதில் சிலருக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்ப்பார். சில மந்திரி பதவிகளை பிரித்து விடுவார். ராகு வெளிநாட்டுக்கு போனால்தான் ஆட்சி என அடம்பிடிப்பார். கேது உடல்நிலையை காரணம் காட்டி பயணங்களை குறைப்பார். ராகு எதை நினைத்தாலும் இதோ இப்போதே நிறைவேற்ற வேண்டும் என ஒற்றை காலில் நிற்க கேது நல்ல சிந்தனைகளை பெருக்கி சிலவற்றை மட்டும் நிறைவேற்ற செய்வார். இதுபோன்று உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் எப்போது கவனமாக இருக்க வேண்டும், மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் எனும் இடத்தில் அஷ்டம ராகுவாகவும் 2ஆம் இடம் எனும் தனஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். ராகு புனர்பூசம், சதயம், அவிட்டம் நட்சத்திரம் மற்றும் கேது உத்திரம், பூரம், மகம் எனும் நட்சத்திரங்களில் பின்னோக்கி நகர்ந்து பலன்களை கொடுப்பார்கள். கடகராசியின் 8ஆம் வீட்டில் அஷ்டம ராகுவாக சஞ்சரிக்கப் போகின்றார். 8ஆம் இடம் என்பது அவமானம், நஷ்டம், அழுகை, வழக்கு, கொடுமை, மாறுதல், ஓடிப்போவது, மாயை, சோம்பல், மறதி, அழுக்கு, ஆபத்து, அபாண்ட பழிகள், ஜப்தி, அடகு, கீழே விழுதல், கடன் என இது போன்ற விஷயங்களுக்கு காரகர். இந்த ராகு பயிற்சி ஆரம்பித்தவுடன் நிறைய கடகராசியினருக்கு திருமணம் முடிந்துவிடும். ஆனால் அது கண்டிப்பாக கலப்பு திருமணமாக இருக்கும். இதனால் உங்கள் தந்தை மிக மன வருத்தம் அடைவார். உங்களில் சிலர் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிடுவீர்கள். இதனால் வாழ்க்கை துணை வருந்துவார். தம்பதிகள் மனபேதம் கொண்டு பிரிய நேரும்போது தம்பதியரில் ஒருவர் நிம்மதி பெருமூச்சு விடுவார். உங்களில் சிலரின் கடன் தொல்லை உங்கள் தந்தை அல்லது வாழ்க்கை துணை மூலம் அடைக்கப்படும். நீங்கள் நிம்மதி அடைவீர்கள், அவர்கள் கோபமடைவார்கள். உங்கள் தாய்மாமன் அல்லது தாத்தாவின் சொத்து உயில் மூலம் உங்களுக்கு வரும். சொந்தக்காரர்கள் காதில் புகை கிளம்பும். நீண்ட நாட்களாக இழுத்தடித்த மனை அல்லது வேலை சார்ந்த வழக்குகள் இப்பொழுது வெற்றி பெறும். நிறைய பேர் உங்களை பார்த்து எரிச்சல் அடைவார்கள். வழக்கு வெற்றியினால் வரும் பணத்தை உங்களை சுற்றியுள்ளவர்கள் கடனாக கேட்க நீங்கள் மறுக்க கோபம் கொப்பளிக்கும். உங்கள் தொழில் கூட்டாளி உங்களிடம் சண்டை போட்டு விலகுவதால் அதன் மூலம் ஒரு அதிர்ஷ்டம் வரும். சில மோசமான தொல்லை கொடுத்து வந்த பணியாளர்கள் விலகுவார்கள். நீங்கள் நிம்மதி அடைவீர்கள். உங்களில் சிலர் தந்தையோடு கொண்டிருந்த பிணக்குகள் சாதகமாகிவிடும். சிலருக்கு விபத்து ஏற்பட்டாலும் அது சிறு சிராய்ப்போடு போய்விடும். உங்களில் சிலருக்கு கால்களில் நரம்பு பிடித்துக் கொள்ளுதல், சுவாச பிரச்சனை என எது வந்தாலும் சரியான மருந்துகளால் சரியாக்கிவிடும். உங்கள் தாத்தா பாட்டியின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். அடிக்கடி எங்கேயாவது விழுந்து விடுவீர்கள். அதிலும் கழிவறையில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணை மூலம் புதையல் போல் ஒன்று கிடைப்பதை உங்களால் முழுமையாக அனுபவிக்க இயலாது. கடகராசி குழந்தைகள் படித்ததை மறந்து விடுவார்கள். நிறைய தோல்விகள் ஏற்பட்டாலும் அதனை வெற்றியாக மாற்ற மிக முயற்சி செய்ய வேண்டும். ஏனோ சுறுசுறுப்பு குறையும். சிலர் சூதாட்டத்தில் ஈடுகொள்வீர்கள். இதில் நஷ்டமே உண்டு. பிறமொழி ஆட்களால் கொஞ்சம் திண்டாட்டமும் உண்டு. கலைத்துறையில் உள்ள ஒரு நடிகர் பெரும் அவமானத்தை சந்திப்பார். அது அவரது காதல் விஷயமாக அல்லது ரகசிய திருமணமாக இருக்கும். கடகராசியினரின் சில வாரிசுகள் தொழில் செய்யும் இடத்தில் ஒரு மட்டமான பிற இன மனிதருடன் காதல் வயப்படுவார். பங்கு வர்த்தகம் பக்கம் கூட செல்லக்கூடாது. பங்கு வர்த்தகம் சிலரை விபரீத முடிவு நோக்கி தள்ளிவிடும். சில மந்திரிகளின் உடல்நிலை கவலைக்கு உள்ளாக்கும். சில மந்திரிகளின் கௌரவம் பாழாகும். சில
சிலரின் வாரிசுகள் அவமானத்தை தேடித் தருவார்கள். சில காதல் பயங்கரமான முடிவை தரும். மின்சாரம் சார்ந்த வேலை செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். காவல்துறையினர் காதல், சினிமா, சூதாட்டம், பொழுதுபோக்கு, மது, பார் இந்த இடத்திற்கு தயவு செய்து தனியாக விசாரணைக்கு போகாதீர்கள். வீண் பழியை உங்கள் மேல் சுமத்தி விடுவார்கள். எந்த விசாரணையிலும் கொஞ்சம் ஆட்களை கூட்டு சேர்த்து கொள்ளலாம். உங்கள் சகோதரன் அதிகமாக குடித்துவிட்டு மட்டையாகி விடுவான். விவசாயம், மனை, வாகனம் இவை சார்ந்தவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் செய்யும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவை. நெருப்பு பற்றிய எச்சரிக்கை அவசியம். இந்த கடகராசி அன்பர்கள் 10/7/2026 முதல் 13/11/2026 வரை இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். காதல், விளையாட்டு, பங்கு வர்த்தகம், வாரிசுகளின் நடவடிக்கை, தொழில் கூட்டாளிகள், புத்திசாலித்தனம் என நிறைய விஷயங்களில் மிக கவனமாக பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். 8இல் இருக்கும் ராகு உங்கள் ஒழுக்கத்தின் மீது கற்களை வீசுவார். ஒழுக்கம் பற்றிய எதிர்மறை பேச்சு வரும்பொழுது யாராயினும் உடைந்து விடுவார்கள். 8ஆம் இட ராகு இருவிதமான பலன்களை தருவார். ஒரு பாவக்கிரகம் ஒரு பாவஸ்தானத்தில் மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என சில புதையல் போல நல்லதையும் தருவார். இருந்தாலும் 8இல் அமர்ந்துள்ளதால் விபரீத செயல்களை ஜாதகருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கும் ஆளாகின்றார். பைரவரை வணங்குங்கள். மேலும் கடகராசியின் 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பார். 2ஆம் இடம் என்பது வாக்கு, பேச்சு, குடும்பம், செல்வம் என முக்கியமான விஷயங்களை குறிக்கும். கடகராசியின் 2ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பெயர்ச்சி ஆனவுடன் கடகராசி அன்பர்கள் வளவள பேச்சை குறைப்பார்கள். அடுத்து அரசு மூலம் நீங்கள் பெற்று வந்த பணவரவு குறையும். சிலரின் தந்தை அரசு பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆவதாலும் பணவரவு அதிகரிக்கும். முகத்தில் ஆங்காங்கே தேமல் போல் தோன்றும். சிலருக்கு கண்களில் கண்ணாடி போட வேண்டியிருக்கும். சிலரது குடும்பம் வேறு வேறு இடத்தில் வசிக்க வேண்டியிருக்கும். அசையும் சொத்துக்களான கார், லாரி, டிராக்டர் என இவைகளை உங்கள் வீட்டில் நிறுத்த முடியாமல் வேறு இடத்தில் கொண்டு நிறுத்துவீர்கள். அதுபோல் பசுமாடு, ஆடு, கோழி, காளை மாடு இவைகளையும் வீட்டில் வைத்து வளர்க்காமல் வேறிடம் மாற்ற வேண்டியிருக்கும். இதற்கு அரசின் கண்டிப்பான உத்தரவு காரணமாக இருக்கும். சிலர் உங்கள் நிதி ஆதாரங்களை பிரித்து போட வேண்டியிருக்கும். இதற்கு வங்கியின் சட்டத்திட்டம் காரணமாக அமையும். வீட்டில் உள்ள பித்தளை பொருட்களை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக வேறு ஒரு பொருளை வாங்குவீர்கள். சிலர் மனையை விட்டுவிட்டு அடுக்குமாடி குடியிருப்பிற்கு மாறுவீர்கள். இதன் மூலம் இருக்குமிடத்தை கேது குறுக்குவார். இப்போதைய நேரத்தில் வயல் அல்லது தோட்டத்தில் ஒரே பயிரை மொத்தமாக பயிரிடுவதை தவிர்த்து விடுவீர்கள். பகுதியாக பிரித்து வேறு வேறு பயிர்களை பயிரிடுங்கள். சில கடகராசி குழந்தைகள் பள்ளி மாறுவார்கள். உங்கள் தாயார் இடம் மாறுவார். கிணற்றை சுருக்கி போர் பம்பாக மாற்றுவீர்கள். கடகராசி அரசியல்வாதிகள் வீடு மாறுவார்கள். பணம் பதுக்கும் இடத்தை மாற்றுவார்கள். அதிகம் பேசாமல் பேச்சை குறைப்பார்கள். தாங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி வேறிடம் சென்று தேர்தலில் நிற்பார்கள். சில அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கமே மணியடித்து சோறு போடும். அரசியல்வாதிகள் ஏற்கனவே அதிகமாக பொய் சொல்வார்கள். இப்பொழுது மிக அதிகமாக பொய் கூற வேண்டிய நிலை உருவாகும். சிலர் அரசாங்கத்தை எதிர்த்து அதிகமாக பேசக்கூடாது எனும் தீர்மானத்திற்கு வந்துவிடுவார்கள். அரசியல்வாதிகள் தன்னை சுற்றியுள்ள தொண்டர் படைகளை என்ன காரணத்தாலோ சுருக்குவார்கள் அல்லது அவர்கள் இவரிடமிருந்து சுழன்று கொள்வார்கள். எது எப்படியோ கடகராசி அரசியல்வாதியை சுற்றி ஒரு கைவிரல் எண்ணிக்கையில் தொண்டர் படை நிற்கும். மேலும் 26 ஏப்ரல் 2025 முதல் 28 ஜூன் 2025 வரை இந்த காலகட்டத்தில் எதிலும் தெளிவற்ற தன்மை இருக்கும். குடும்பத்தில் எது மெய் எது பொய் என பிரித்து பார்க்க இயலாது. கண்ணை கட்டி காற்றில் விட்டார் போல் வாழ்வு அமையும். சொற்கள் எதிர்மறை பலனை தரும். சிலருக்கு வார்த்தை குளரும். கண்கள் பாதுகாப்பில் கண்டிப்பாக கவனம் தேவை. ஏனோ உங்கள் வார்த்தைகள் உங்கள் தந்தையை புண்படுத்துவது போல் அமைந்துவிடும். மேலும் இந்த கடகராசிக்கு 8இல் அமர்ந்த ராகு ஜாதகரை சற்று இக்கட்டில் தள்ளுவார். 2இல் அமர்ந்த கேது பண விஷயங்களில் தடையை உண்டாக்குகின்றார். எனவே கடகராசி அன்பர்கள் இறைவனை நன்கு வழிபட வேண்டும். குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம். திருநாகேஸ்வரம் சென்று பரிகார பூஜை செய்யுங்கள். பட்டீஸ்வரம் துர்க்கையை வணங்க வேண்டும். கீழ்பெரும்பள்ளம் கோவில் கேது பகவானை வணங்குவது நல்லது. முடிந்தால் சமயபுரம் மாரியம்மனை வணங்குங்கள். அருகில் உள்ள மாரியம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள். மரத்தடியில் உள்ள நாகத்துக்கு மஞ்சள் குங்கும அபிஷேகம் செய்யுங்கள். கடகராசிக்கு அஷ்டம ராகு என்பதால் பரிகாரம் சற்று பலமாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.